ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று ஒரு உறவு உன்னை விட்டு விலக முடிவெடுத்து விட்டது. அந்த உறவு உன்னை விட்டு விலக செல்லப் போகின்றது. அதற்கு காரணம் யார் என்று நீ தவிக்காதே. அதற்கு காரணம் நீ மட்டும்தான். உனக்கு புரியவில்லையா? உனக்கு புரியும்படி நான் தெளிவாக முழுமையாக சொல்கின்றேன் கேள். ஒரு உறவை நீ அதிக அளவிற்கு நேசித்து கொண்டிருந்தாய். சிறு வயதில் இருந்தே அந்த உறவு உனக்கு மிகவும் பிடிக்கும். நீ என்றால் அந்த உறவுக்கு அவ்வளவு இஷ்டம். அவர் என்றால் உனக்கும் இஷ்டம். இருவரும் நட்பு ரீதியாக நன்றாக பழகி வந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இடையிடையில் சில புது உறவுகள் வந்ததினால் நீ அவருடன் பேச்சுவார்த்தையை குறைத்து கொண்டாய். ஆனால் உன்னுடைய மனதிற்கு நன்றாக தெரியும், நீ அவர் மீது வைத்திருக்கும் அன்பு ஒரு துளி கூட குறையவில்லை என்று. ஆனால் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அந்த நட்பு. உன் மீது அளவு கடந்த அன்பு அந்த உறவு வைத்திருப்பதினால் உன்னுடைய பிரிவினையும் நீ அவரிடம் சரியாக பேசாததையும் அவர் தவறாக புரிந்து கொண்டு, எதற்காக நான் இப்படி அவரை நினைத்து உருகி கொண்டிருக்கின்றேன், இப்படி எதற்காக நான் அவர் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றேன், ஆனால் அவருக்கோ என்னை தாண்டி புது வரவுகள் வந்தவுடன் அவர்கள்தான் முக்கியம் என்று அவருடன் ஊர் சுற்றவும் அவர்களுடன் சிரித்து பேசியும் இருக்கின்றார். நான் மட்டும் எதற்காக அவரை மட்டுமே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? இனி எனக்கும் அந்த உறவு வேண்டாம் என்று உன்னை விட்டு நிரந்தரமாக பிரியப் போகின்றேன் என்று முடிவெடுத்து விட்டார். இந்த முடிவினால் அவருக்கும் வருத்தம் தானே தவிர எந்தவித சந்தோஷமும் இல்லை. ஆனால் அவர் உன் மீது வைத்த அன்பிற்கு தகுதி இல்லாதவராக இப்பொழுது மாறிவிட்டாய். நீயே நன்றாக யோசித்து பார். உன்னிடம் ஒரு உறவு நெருக்கமாகவும் நன்றாகவும் பழகி கொண்டிருக்கும் பொழுது மற்றும் ஒரு புதிய உறவு வந்தவுடன் உன்னிடம் சரியாக பேசாமல் அந்த புதிய உறவுடனேயே பேசிக்கொண்டிருந்தால் உன் மனம் எந்த அளவிற்கு வலிக்கும், உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு வேதனை அடையும். அதே வேதனையை நீ இப்பொழுது சிறு வயதிலிருந்தே பழகி கொண்டிருக்கும் அந்த நட்புக்கு கொடுத்து விட்டாயே தங்கமே. அதனால் மனம் உடைந்து இப்பொழுது அந்த உறவே உன் வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டது. ஒரு நல்ல உறவை நீ உன் வாழ்க்கையில் இழக்கப் போகின்றாய். ஒரு உண்மையான உறவை இழக்கப் போகின்றாய். இக்காலத்தில் உண்மையான உறவு கிடைப்பது மிகவும் அபூர்வமான ஒரு விஷயம். அப்படி கிடைத்த உறவை சில புது உறவுகளுக்காக நீ இழக்க நேரிட்டாய். இது உன்மேல்தான் தவறு. இந்த விஷயத்தில் நான் உனக்கு எந்தவித ஆதரவும் அளிக்கப் போவதில்லை. என்னுடைய ஆதரவும் உன்னுடைய நட்புக்குத்தான். நீ தவறு புரிந்து விட்டாய் தங்கமே. இப்பொழுது கண்கலங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த உறவிடம் போய் உன்னுடைய அன்பை எடுத்து காட்டு. நான் உன் மீது கொண்டிருக்கும் அன்பு உண்மையானது, பரிசுத்தமானது என்பதை சொல்லி நிரூபித்து காட்டு. ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!